பலமான சாட்சியங்கள் இருப்பதாலும் இவர் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க இவரால் முடியாததாலும் இவர் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றத்திற்கு தெரிய வருகிறது. ஐபிசி 302 407 படி இந்த நபரை தூக்கிலேற்ற இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்போ நாளைக்கு பார்க்கலாம். சரி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே சார். சரி, நீங்க இரு. ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வா. சார் 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 குட் மார்னிங் அனைவருக்கும். இந்த நாள் உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் கை நிறைய பரிசுகள் கொடுக்கறதுக்காகவும் வருது. கிரீன் எஃப்எம் 99.5. கொஞ்ச நேரத்துல அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு தெரிய போகுது. கிரீன் எஃப்எம்மும் இன் பார்க் ரெசார்ட்டும் சேர்ந்து நடத்துற இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். கேட்டுக்கிட்டே இருங்க. மனசு நிறைய சந்தோஷமும் கை நிறைய பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கிரீன் எஃப்எம் 99.5. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். நான் உங்க சொந்தம் ஜோயல். ஊரை சுத்தி பார்க்கலான்ற நிகழ்ச்சிக்கு நீங்க என்ன கூப்பிடலாம். என்ன கூப்பிட வேண்டிய நம்பரை நான் இப்ப சொல்ல போறேன். இன்றைய நாள் இந்த சிட்டியோட மிகப்பெரிய கொண்டாட்ட நாளா இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் இளைய தளபதி விஜயோட கத்தின்ற படம் இன்னைக்கு 100வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாட போகுது. இந்த கொண்டாட்டத்துல உங்களோட சேர்ந்து கிரீன் எஃப்எம் 99.5 உங்க கூட சேர்ந்து கொண்டாட போகுது. கிரீன் பார்க் ரெசார்ட்டோ கிரீன் எஃப்எம் 99.5 சேர்ந்து நடத்துற இந்த அதிர்ஷ்ட போட்டியில நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குமரகம் பக்கத்துல இருக்கிற கிரீன் பார்க்ங்கிற அருமையான ரெசார்ட்ல நீங்க 7 நாள் சந்தோஷமா இருக்க போறீங்க. எப்படி இருக்கு? மனசு நிறைய சந்தோஷமும் கை நிறைய பரிசுகளும் தர கிரீன் எஃப்எம் 99.5. டேய், ஜெனி
கணேசனை வரட்டும்டா. அவர் வந்ததுக்கு அப்புறம் கொளுத்துனா போதும். அவன் எதுக்காகடா வரணும்? யாரா அவன்? இளைய தளபதி அவரும் செம க்ளோஸ். ஏய் ஜெயசந்தா! என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்குற மொதல் ஆள் நீ தாண்டா. கமிட் ஆயிட்டனே. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். Brother, கொஞ்சம் திறந்து வைமா. சார் ஓடுறதுக்கு வசதியா இருக்கும்ல. ஏய், சின்ன தளபதியோட படத்தோட செலிப்ரேஷன் நடக்கும்போது இங்க தீ கொளுத்துறதுக்கு நான் இல்லைன்னா வேற யாருடா? நான் தான் இருக்கேன்ல. அது கொடு. வெரி குட்பா. டேய் திருட்டு பயலே, அடக்கடவுளே, மானம் போச்சு. வாடகை தராம ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இந்த மாசம் வாடகை தரல, பொருள் எல்லாம் வெளியே போட்டுருவேன். ஐயோ கடவுளே. நல்லா இருக்கீங்களா? அட யார் இது? சூப்பர் ஸ்டாரா? ஏண்டா ஏதாவது ஒரு வேலையை தேடி பொழப்ப பார்க்கலாம்ல? போய் வேலை பார்க்கறியா? உன் புருஷனுக்கே வேலை கிடையாது. ஹலோ சஞ்சு, சொல்றா. எப்படா? 10 மணிக்கா? ராத்திரியா? இவன் தாங்க டென்னிஸ். மானசபுரம் சினிமாவை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்க்கு வண்டி ஏறினான். அங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு மறுபடியும் திருட்டு வண்டி ஏறி தான் சொந்த ஊருக்கே வந்து சேர்ந்துட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் இருக்காரு. அவரு மட்டும் யாருன்னு கேட்டீங்கன்னா கேட்கவே வேணாம். நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணனை தவிர வேற யாரும் இல்ல. இவன் இளைய தளபதி விஜயோட மிகப்பெரிய ஃபேனா இருந்தாலும் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில நேர்ல பார்த்ததே கிடையாது. வாங்க வாங்க. வாங்க. என்ன தேவையோ அதை பாருங்க. இந்த பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோட அது என்னது? அது ஒரு ஹிட் ஆல்பத்தோட சிடி. அது சரி. புது படத்தோட டிவிடி வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? கிளம்புறீங்களா? எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்றாதீங்க. அது ஒரு பாப் பேண்டு. கிடைக்குமோன்னு தெரிய தான் கேட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேண்ட் டீம்ல வேலை பார்க்குற ஒரு பையன் ஒருத்தங்க இருக்கான். டே அஜ்மல், இவங்க சொல்ற டிவிடி நம்ம கடையில் இருக்கா பாரு. சார் நீங்க உள்ள போங்க சார். பேக் சீட் பாய்ஸோட ஆல்பம் எங்களுக்கு வேணும். இருக்கு. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோட எல்லா ஆல்பமும் இருக்கு. எது வேணும் சொல்லுங்க. நீங்க மியூசிக் லவர்ஸ்ல? பாப் மியூசிக் தானே? ஆமா, இவரை தெரியுமா? பாப் பார்லே தெரியுமே. அவரு தான் உண்மையிலே நியூ ஜெனரேஷனோட ட்ரெண்ட் மேக்கர். யூ நோ, ஹி இஸ் த ரியல் சிங்கர் ஆஃப் பிளாக் டெபாசிட் மியூசிக். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். காது ஜவ்வு கிழியுது. மச்சி சொல்டா. ராத்திரி 10 மணிக்கு தானே? ஓகேடா மச்சான். என்னண்ணா வேணும்? இவன் தான் அஜ்மல். உலகத்தோட சங்கீதமே போன் மால் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, சொல்ல மறந்துட்டேன், இவன் நல்லா ஃப்ளூட் வாசிப்பான். பல தடவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், என்ன இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாது. ஃப்ளூட்னு சொல்லாத, தமிழ்ல புல்லாங்குழல்னு சொன்னா போதும். சொல்டா. இப்ப புரிஞ்சதுல? டென்னிஸ் அஜ்மல். இவங்க கூட இன்னொருத்தனும் இருக்கான். அவன் யாருன்னு நான் அப்புறமா சொல்றேன். இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ற இடம் இவன் சொன்ன மாதிரி
இவங்களோட பேண்ட்ல தான். தம்பி, என்ன சார்? 10 மணிக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அப்படியா? மணி 11 ஆச்சு. சார் நாங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். என்னைய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ற? உங்களோட சிங்கர் சஞ்சய் எங்க அவர? சார் இஸ் ஆன் த வே. நோ எக்ஸ்கியூஸ். இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம்க்கு நாங்க வேற ஆளை பார்க்க வேண்டியது இருக்கும். சார் சரி, நீங்க இப்போதைக்கு இடத்த காலி பண்ணுங்க. நான் வேற மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? ப்ளீஸ் சார். இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. எல்லாம் போச்சு. கிளம்புறோம் கிளம்புறேன் சார். என்ன பத்தி யாரும் சொல்ல வேண்டாம். நான் தான் சஞ்சய். இவங்களை எல்லாரும் இங்க வர வச்சது நான் தான். சவுத் இந்தியால மிகப்பெரிய சிங்கர் ஆகணும், அதான் என்னோட ஆசை. ஆனா என் வாழ்க்கையில அது நடக்கணும்னா நிச்சயமா அது கனவுல மட்டும்தான் முடியும். அதுக்கு காரணம் எங்க அப்பா. அவர் வாங்கி வச்ச கடம். அதனால இன்னைக்கு என் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. டேய், நீ பண்றது ஒன்றும் முதல் தடவை இல்லடா. ஏதோ செலவுக்காதும் காசு கிடைச்சது, இப்ப அதுவும் போச்சு. எல்லாரையும் சீக்கிரமா நீ தானடா வர சொன்ன, அப்புறம் நீ ஏன்டா லேட்டா வந்த? இனிமே அந்த மேனேஜர் நமக்கு ப்ரோக்ராம் தருவான்னு தோணல. நான் தான் சொன்னல, நான் முன்னாடியே கிளம்புனேன்டா. அப்பதான் தங்கச்சியோட போன் வந்துச்சு. வட்டி கொடுக்க வேண்டிய ஆளு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானாமா. உடனே வீட்டுக்கு போய் அந்த ஆளை சமாதானப்படுத்தி கொடுக்க வேண்டிய வட்டிக்கு பதிலா தங்கச்சியோட கழுத்துல இருந்த செயினை அந்த ஆளுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அடிச்சு பிடிச்சி அங்க ஓடி வந்ததும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படியோ இனிமே அவன் ப்ரோக்ராம் தருவான்னு தோணல. வாடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. நீ முதல்ல வண்டியில ஏறா. எப்படியோ ப்ரோக்ராம் துத்துரு. என்னடா நம்ம வயித்துல அடிச்சுட்டு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. ஆமாண்டா. கடவுளே, எங்களை இப்படி சோதிக்கிறியே, நீ பண்றது கொஞ்சமாவது உனக்கு நல்லா இருக்கா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம யாருன்னு அவனுங்களுக்கு காட்டணும். அவனை காட்டியே தீரணும். ஆமாண்டா, அந்த பயம் இருக்கட்டும். ஆ என்னடா நீ வரலையா? நான் வரணுமா? டொமேட்டோனுக்கு போலுக்குதே. ஆமா நீ வரலையா? டெனிஸ், நான் வரணுமாடா? நான் அடிச்சா தாங்க மாட்டாங்கடா. அதெல்லாம் தேவையில்லடா, சின்ன பசங்க. நீ கேலரியில உட்காந்து பர்பி சாப்பிடு. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடா. டேய் ஓடுறா. டேய் மச்சி, அவனுங்க ஓடுறானுங்க, வண்டி எடுத்துட்டு வாடா சீக்கிரமா. மவன செத்தானுங்கடா இன்னைக்கு. ஏய் ஓடுனீங்க. டேய் நில்றாங்க. நில்றா.
மச்சி நல்லா மாட்டணும். So watch your step, cuz do what you're told, or you'll wind up in a box so cold. This is my kingdom, always was. Badass thinks is badass does. கமிட் பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவன விஜயோட ஃபேன் நினைக்கிறேன். இல்லன்னா அவன தேவையில்லாம போய் அவனுங்கிட்ட அடி வாங்கி சாவாத. எல்லாம் முடிஞ்சது. இனிமே பொழைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. ஒரு ப்ரோக்ராம் கூட கிடைக்கலடா. கரெக்ட். இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். டேய் என் வாயில ஏதாவது வந்துட போகுது. அப்புறம் அசிங்கமா கத்திரப்போ. செய்யறதெல்லாம் செஞ்சு எப்படி சிரிக்கிறான் பாத்தியா? இவனை என்ன பண்றதுனே தெரியல. டேய் நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லடா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையே போச்சுடா. ஏ மச்சி, அவன் கருத்து பேச ஆரம்பிச்சிட்டான். நீ அந்த பீர் எடு. போட்டா சஞ்சு நீ சொல்றா. சினிமாவை ரொம்ப நேசிச்சதால நடிகன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிற டெனிஸ், வேர்ல்டு மியூசிக்கை மனசு பூரா வச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்க அஜ்மல், எவ்வளோ சான்ஸுகள் கிடைச்சோம் லக் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சஞ்சய், இந்த கடல் மாதிரியே முடிவில்லாத பல நாடுகள் இந்த உலகத்துல இருக்கு. நம்ம ஒரு ட்ரிப் போனா என்ன? கோவா போலாம். கோவா, பேச்சுலர்ஸ் இன் கோவா. உன் தாத்தாவாட கொடுக்க போறான் காசு. நீ நினைச்சா நடக்கண்டா. 2 பீர் அடிக்கிறதுக்கு கூட காசு இல்ல. கோவாவா கோவா. டேய் கிரீன் பார்க் ரெசார்ட்டும் கிரீன் எஃப்எம் நடத்தின கான்டெஸ்ட்ல நாமளும் வின்னர்ஸ் தான்டா. 7 நாள் ரிசார்ட்ல கலக்க போறேன்டா. அத எப்படா வின் பண்ணா? கிரீன் எஃப்எம்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் கொடுத்தான்டா. இந்த அப்படி கூப்பன். என்னது, உனக்கு அதுக்கான கூப்பன் கிடைச்சிருச்சா? மச்சி டேய் நாமெல்லாம் வின் பண்ணிருக்க மாட்டான்டா. ஏய் போலாம்டா. எந்த செலவும் பண்ணாம 7 நாள் கும்மாளம் போடலாம்டா. அங்கெல்லாம் ஒண்ணு இருக்காதுடா. சும்மாரா. சூப்பர் கிளைமேட், சாப்பிடுறதுக்கு ருசியான எல்லாம் கிடைக்கும். நிஜமா? நிஜம்தான், உண்மையா சொல்றேன். அந்த ரெசார்ட் ரொம்ப அழகா இருக்கும்டா. ஆமா நம்ம எப்ப போறோம்? இப்பவே போலாங்கறியா? எஸ், வை நாட்? அப்படின்னா நம்ம வண்டியிலேயே ஒரு பாட்டெல்லாம் பாடி. எதுக்குடா பாட்டு? பாட்டு கண்டிப்பா வேணும். ஒரு ட்ரிப் போகும்போது பாட்டெல்லாம் தேவைடா. கட்டி பொடிடா கண்ணால. டேய் நீங்க வரலையாடா? வந்துட்டா. நான் கண்டிப்பா பாட போறேன்டா. அப்ப இந்த ட்ரிப் நரகமா தான் இருக்க போகுது. டேய் இங்க வா. என்னடா? நீ வண்டி ஓட்டு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நாங்க போய் நிறைய வேலை பண்ண வேண்டியது. முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. சீக்கிரம் வண்டிடுறா சீக்கிரம். முஸ்தபா டோன்ட். சம பசிடா. இடம் சூப்பரா இருக்குடா. கடவுளே என்னெல்லாம் நடக்க போகுது. இடம் சூப்பரா இருக்குல்ல? விற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோ லிக்கர், நோ ஸ்மோக்கிங். எல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் எப்பறம் ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் அநியாயம்டா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வெளியடா, நாம உள்ளதானே. புரியுதா? யாரோ வராங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேரு பாலன், இந்த ரெசார்ட்டோட மேனேஜர். இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க் யூ. ஓ இது எனக்கா? அங்க பாரு. வெல்கம் சார். இது படி. ப்ளீஸ் கம். ஓ வாட் a dream. நில்றா நான் போறேன். மேனேஜர் அந்த பேக்கை மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. இந்த டயலாக் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கனே.
ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்றேன். நில்லுங்க நில்லுங்க. ட்ரெக்கிங், சஃபாரி, கேம்ப் ஃபயர் வித் மியூசிக், அந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க ப்ரொவைட் பண்ணோம். அப்புறம் மத்தவங்களுக்கு எந்த தொல்லையும் தராதபடி சின்ன சின்னதா சில விஷயங்கள் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இந்த சின்ன சின்னதுனா புரியலையே. எங்களால அப்படிதான் சொல்ல முடியும். அதுதான் மேனேஜ்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் உங்கள மாதிரி ஆளுங்க வரும்போது சின்னதா கண்ண மூடிடுவீங்க. ஆமா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது போதும். பட் அந்த பீஸ் மட்டும் வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு நல்லது. இங்க கொடுங்க. காமுனி, நீயே ரூம காட்டு. காதலியா? காதலியில காமுனி ரொம்ப நல்ல பொண்ணு. கிளம்புங்க. பார்த்து பார்த்து போங்க. நல்ல பசங்க போல. அட கடவுளே, ஏத்தி கொண்டுருவானுங்க போல. நீங்க வரதுக்கு இவ்வளவு லேட்டு? நான் போய் சாவி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன். அப்ப பேசிட்டு இருக்காம சீக்கிரமா கிளம்பு. ஓகே, எல்லாம் பொறுக்கிங்க. மூஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கு. உங்க பேர் காமினி தானே? ஆமா பேர் சார். அழகா இருக்கு. இந்த 3 தடியனுங்களால எங்கேயும் பிரச்சனை வரும் தான் எனக்கு தோணுது. ஏண்டா மான் கறி கிடைக்கும் நீ தானடா சொல்ற? கிடைக்கும்டா. இவனுங்களா? மச்சி, இங்க மொத்தமா செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுப்பாங்க போல இருக்கே. மச்சி, கரெக்ட் என்ட்ரி தான். இவனுங்களுக்கெல்லாம் யாரடா கூப்பன் கொடுத்துருப்பா? என்ட்ரி மட்டும் இல்லடா, டைமிங் ரொம்ப கரெக்ட் தான். 5 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் பார்க்காதீங்க, எல்லாமே பொறுக்கிங்க. கரெக்ட் கரெக்ட். அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்ல, வாங்க வாங்க நாம போவோம். அடி போடா. டேய் பாத்து போடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் டீசெண்டா இருக்க ட்ரை பண்ணுங்கடா. மச்சி கொஞ்சம் நவரா, நான் போறேன்டா. சார், உங்களுக்கு 2 ரூம் அலாட் பண்ணி. அப்படியா? ஆனா நாங்க ஒண்ணாதான் தங்குவோம். இங்க வாடா. அந்த கோட்டஸ்ல யார் தங்கி இருக்காங்க? அந்த பக்கம் பார்க்காதீங்க சார். ஒரு அங்கிளும் 2 கேர்ள்ஸும். அவங்க பொண்ணுங்க தான். வெரி டேஞ்சரஸ் பீப்புள். காமனி, நீங்க மலையாளியா? ஆனா மலையாளம் தெரியும். என்னோட சொந்த ஊரு தேனி. அப்ப தேன் இருந்தா குடிக்க வருவே. இல்லனா தேனிய தேடி போக வேண்டியதா. ரொம்ப டேஞ்சரா இருக்கே. ஐயோ. சரி, நான் கிளம்பட்டுமா? போலாமே. நானும் கூட வரட்டுமா? அந்த பக்கம் வாடா, உள்ள வா. நீயும் போடி. மச்சி, கதவு மூட்ரு. இல்லன்னா எகிரி குச்சி ஓடுவான்டா. ஆஹா, மச்சி சூப்பரா இருக்குடா. கலக்கலா இருக்குது. நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. என்னடாச்சு உனக்கு? ஹலோ, why are you sitting here? So what? So what? ஏந்திரா. 1 2 3. என்னடா இது? சட்டி மட்டும் தானா? நான் இதை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். மத்ததெல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல. எதுக்கு இதை மட்டும் எடுத்த? இதையும் தந்துட்டு போலாம் நாங்க. கடவுளே. ஐயோ. டேய் மச்சி, ஐயோ, என்னடா எடுத்துட்டு வரலையா? நீ தான்டா உண்மையான நண்பன். ஊத்ரா. யாருக்கு? நான் அடிச்சிட்டு மீதி இருந்தா நீங்க அடிச்சா போதும். எங்களை விட்டுட்டு ஒண்டியா குடிச்சேன்னு வை, அடுத்த ஜென்மம் நீ கடிதத்தான் புறப்பட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பாட்டில்ல இருந்து ஒரு துளி கூட உங்களுக்கு தர மாட்டேன். விஜயோட ரசிகர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒண்டியா குடிக்கவே கூடாது. என்னது? இல்ல இளைய தளபதி அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லடா. அந்த பயம் இருக்கட்டும். 7 நாள் குடிச்சு ஒரு குடிகாரன் ஆகணும். எல்லாரும் சொல்லுவாங்க ரெகுலர்லி யூஸ் மெடிசின். ஷாயா,
என்ன பண்ற? உள்ள போ. அம்மா நான் சொல்றத கேட்டா போதும். ஹாய் மச்சி எனக்கு ஓகேடா. ஏய் போடா உள்ள. தேவையில்லாம எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. கற்பழிப்பெல்லாம் ஏன் நடக்குதுன்னு இப்பதான் தெரியுது மச்சி. கரெக்ட் தான் மச்சி. எப்படா கை வைக்காம இருக்க முடியும்? ஆமா, யாருக்கடா என் மேல கை வைக்க ஆசை? உனக்கா? எனக்கு தான். கை வச்சா மட்டும் பத்தாது, பெண்ண கிஸ் பண்ணணுமா? வாடா செல்லம். இது யாரா இந்த ஐட்டம்? பக்கா ஐட்டம்டா மச்சான். செலிப்ரேஷன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள டாப் கியர் போட்டு போகுது. கம் ஆன், வெல்கம். என் பேரு பாலன், இந்த ரெசார்ட்டோட மேனேஜர் இன்சார்ஜ். Thank you. I am Dahlia from Chennai. இங்க நடக்க போற ப்ரோகிராம் எல்லாம் நான் தான் கோஆர்டினேட் பண்ண போறேன். ஓ யா சார் ஏற்கனவே கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. கிருஷ்ணன் சாரோட பிரைவேட் செக்ரட்டரி தானே நீங்க? Yes, I think I am in right time. வெங்கட். மேடம், your room is ready. Please come with me. Okay. என்ன சார்? இந்த லக்கேஜ் எடுத்து மேடத்தோட ரூம்ல வை. ஓகே சார். போங்க மேடம், போங்க. இதெல்லாம் பார்த்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என்னால் நேரடியா அவன் முகத்தை பார்க்க முடியலடா. இருந்தாலும் மனப்பூர்வமா சொல்றேன், அவ ஒரு பேரழகிடா. அப்ப இல்லடா, அங்க 3 பேர் இருக்காங்க. அப்போ அங்க காய போட்டிருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொல்லு. அப்ப நீ பாத்துட்டியா? நல்லா பார்த்த மச்சான், 3மே 3 சைஸ். டேய் மச்சான், இங்க பாருடா. அஜ்மல் பிஇ பக்கா எச்ச. கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கலாம்ல. ஏய் போறியா? ஓஹோ, ஓசில தண்ணி அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் திமிரு இப்படி தான் இருக்கும். தேங்க் யூ வெரி மச். வாட் இஸ் திஸ்? டேய் காய போட்டுருக்கேன்டா மச்சான். ஃபுல்லா ஓட்டையா இருக்குது. பாவண்டா இந்த ஜட்டி. இவங்க போட்டிருக்காங்களா இல்லையா? ஆஹா, என்ன காதலா? ஹலோ பாருப்பா, தொங்க விட்ட கால்கள். லைலா இல்லனா மஜ்னு இல்ல, மஜ்னு இல்லனா லைலா இல்ல. அம்மா, ரெக்கார்டிங் ஆகலையா? ஆஹா, வாட் a handsome man. எவ்வளோ அழகா இருக்க. உன் செல்ல நான் கண்டிப்பா தூக்கி போட போறேன். டோன்ட் டு. மொபைல் கேமரா வச்சுட்டு சினிமா எடுக்க போறியாடா நாசமா போறவனே? என்னது? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, இது என்னோட பேஷன். விஜயோட சினிமாலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கையில வச்சுட்டு சுத்தினு வை, சினிமாக்காரனால ஆக முடியாது. அதுக்கு லக்கு வேணும்டா. எனக்கு அவளை பார்த்தே ஆகணும்டா. பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குடா. காதல் உண்மையில ரொம்ப அழகானதுடா. அந்த அழகை என்னால இப்ப நல்லா உணர முடியுதுடா. ஹலோ, என்ன இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? முதல் பார்வையிலேயே காதல் ஆரம்பிச்சிருச்சா? அதுவும் பார்க்காமலே. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவளை. எவடா? என் மன கண்ணால அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு விஷுவல் லாஜிக் இருக்குல்ல. டேய் யாருன்னு போய் பாருடா.
இந்த டைம்ல யாரா வெளியே போகாததுனால கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆம்பளை பசங்கள்ல அதனால வேற ஏதாவது நினைச்சிருப்பாங்க. உன்ன மாதிரி ஒருத்தர் தான் கண்டிப்பா நினைப்பாங்கடா. என் காமினியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். புட பரதேசி. யாரு? நான் விக்னேஸ்வரன். சரி. ரூம் சர்வீஸ் கம் குக். ஓ, இப்போ இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல ராத்திரி ராத்திரி சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அப்ப மதியானம் அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும் சார். எனக்கு மான் கறி வேணும். ஐயோ அதெல்லாம் இங்க கிடைக்காது சார். சரி, இப்ப இருக்கிறத கொடு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அதையெல்லாம் நாங்க கொண்டு வந்து தருவோம். சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, தந்தூரி, மான் ஃப்ரை. ஷவர்மா இருக்கா? இருக்கு சார். சீக்கிரமா கொண்டு வா. இதையெல்லாம் போய் நான் எங்க இருந்து கொண்டு வரது? வாசல நானே மூடுறேன் சார். அட என் விநாயக பெருமானே, இதுக்கு பேரா செலிப்ரேஷன்? தின்றது, குடிக்கிறது, படுக்கிறது, தூங்குறது. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இப்ப உள்ள பசங்க எல்லாம் சரியே இல்ல. என்னத்த நான் சொல்றது? ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்கடா. ஏண்டா உன்ன இங்க வந்த மான் கறி வாங்கி தரேன் நீ தானே சொன்ன? ஏன் நான் சொல்ல தம்பி, தோ அவன். நானா? அப்போ இது வாங்குறது வேஸ்டா போச்சுல. யாராது? இந்த சாம்பலம் உங்களை சும்மா விடாதுடா. கடுப்புல இருக்காண்டா. ஹலோ சார், என்ன வேணும்? 4 செட்டு சப்பாத்தி, சிக்கன் சில்லி, எல்லாருக்கும் அதே போதும்ல? ஏய், உனக்கு அது போதும்ல? உனக்கு? எனக்கு அது போதும். ஓகே, சீக்கிரம் வந்துருவாமா? சீக்கிரம் கொடுங்க. ஏய், அங்க வரானுங்க பாரு. எங்க போனாலும் வந்துடுறானுங்களே. இவனுங்க கண்டிப்பா அடி வாங்க போறானுங்கடா. டேய் சைலண்டா வாடா, வேலையை பார்ப்போம். நான் போய் ஹலோ சொல்லிட்டு வரேன். வாடா. இவன் ஒருத்தன் லவ் பண்றவங்கள போய் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வெக்கமா இல்ல? எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கேடா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். சார், மீல்ஸ் ரெடியா இருக்கு. அப்போ எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. அட எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். என்னடா? இல்ல சும்மா. டேய் அங்க பாருடா. பார்த்தாங்கண்ணா சும்மா இருங்க. ஆறு மீல்ஸ் 4 செட்டு சப்பாத்தி. சீக்கிரம் கொண்டு வாங்க. சப்பாத்தி லேட் ஆகும், சூடு பண்ணணும். சரியா போச்சு. 3-4 குரூப் தான் வந்திருக்காங்க. இன்னும் 2 ஃபேமிலிஸ் வர வேண்டியது இருக்கு. இப்படியே இருந்தா அவ்வளவுதான். இத பாரு, நான் 4 கல்யாணம் பண்ணி 5 குழந்தைய பெற்றவ. இந்த சப்பாத்தி வேலைக்கெல்லாம் அசர மாட்டேன், தெரிஞ்சதா? 5ஆவதா கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது உத்தேசம் இருக்கா? அப்பா தங்கம், உண்மையிலேயே நான் உன்னை ஒத்துக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? 4 கல்யாணம் சாதாரணமான விஷயமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் 4 கல்யாணம். அது இல்லாம இன்னொன்னு இருக்கு. அது என்னது? ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு. உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னப்பா? கெஸ்ட்டுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும். அப்பா நான் பேசாத. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். நீ எந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதா சொல்லிட்டு இருக்க? இவளுக்கு 4 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வெக்கேஷனுக்கு இங்க வந்த ஒரு கெஸ்ட் கூட இவ அம்மா ஓடி போயிட்டா. அந்த பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியுமா? அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீசன்லயும் என் மனசு பூரா பயம்தான். அப்பா நீங்க பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன். சரி சரி, நீ கொஞ்சம் இங்க வாங்க. டேய், காமனி நம்ம குழந்தைடா, நமக்கு தெரியாது அவளை பத்தி. அவ அப்படியெல்லாம் போக மாட்டா. சப்பாத்தி ரெடி. பருப்பு, பொரியல், கூட்டு, இதுல எது செய்யணும்? முதல்ல போய் நீ ஏதாவது ஒண்ணு செய்யி. அதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன வேணும்னு சொல்றோம். வந்துட்டாரு. அடுத்தவன் தோட்டத்தோட மாங்காவை பார்த்து நாம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு பேர் தான் பேராசை. அதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை திருத்தவே முடியாது. நீ வா. உனக்கு பேராசையே இல்லையா? ஓடா. பக்கத்து தோட்டத்துல இருக்கிற மாங்காக்கு தான் ருசி அதிகம்னு இந்த பரதேசிக்கு தெரியவே இல்லை. ஹலோ, யா டெல் மீ. வெயிட் 1 minute. டேய் மச்சான், இப்ப வரேன். நீ எங்கடா போற? வந்துட்டு சொல்றேன். பாத்ரூம். பையன் அவளை கரெக்ட் பண்ண போறான்.
ஓகே ஓகே, எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் காலையிலே வந்துட்டேன். இருங்க சொல்றேன். என்னடா பொண்ணுக்கு முன்னாடியே சுத்திட்டு இருக்கான்? சரியானவன்டா இவன். எஸ், மீல்ஸ் தானே மேடம்? ஆமா. ஓகே. உன் தட்டுல இருக்குல்லடா. டி சும்மா மச்சான் அவரு, டே பரதேசி, இதுக்காக தான் சோறு வேணாம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னியா? ஐயோ, இப்ப நைட்டுக்கு நான் என்னடா பண்றது? என்னாச்சுடா? ஒன்னும் சரி சரி. இந்த இடம் பூரா நாங்க சுத்தி பார்த்தோம். எவ்வளவு நேரம் தான்டா ரூம்ல சும்மாவே இருக்கிறது? இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அது சரி. நீ அந்த டாலியா போனப்ப பின்னாடியே போனியா? என்னாச்சு? அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லையே. என்னடா ஏதாவது புள்ளிமான தேடி போனியா? புள்ளிமான விடு, புள்ளி கூட இல்ல. எனக்கு என்னமோ அது தெய்வ குற்றம் போல இருக்கு. அதான் நேரா இங்க வந்துட்டேன். உனக்கு தேவைடா. மீல்ஸுக்கு முன்னாடி டேய் அதேடா எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சொல்லு விட்டல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. என்னடா லுக்கே? நான் எதுக்கு வரலப்பா. 2 பெக போடணும், சாப்பிடணும், நல்லா தூங்கணும். என்னடா புதுசா இப்படி ஒரு பழக்கம்? அவன் மட்டும் இல்ல, உன் பழக்க வழக்கமும் மாறிட்டே வருது. நல்லா இருந்தா சரி. அடக்கடவுளே, கரண்ட் போச்சே. அண்ணே, அந்த சோலார் லைட்ட போடுங்க. அண்ணே, கற்பூரம்டாவன். ஏம்மா டேய் கொஞ்சம் திரிடா. போடா டேய், என் தேவைக்கு தான் இருக்கு. உனக்கா? ஆமா. சட்டை போடாத சுட்டி டார்லிங். ஐயோ, பக்கத்துல டேய் வாடி. வெயிட் பண்றடா டேய் டேய். ஓகே சார், தெரியப்படுத்துறேன் சார். கேஷ் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் சார். ஓகே 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 சார். அம்மா யாரா போன்ல? அந்த மேனேஜர்ரா. என்னவா? ப்ரோக்ராம் பத்தி கேட்டாரு. 7 நாள் ஜாலியா இருக்க சொல்லி என்ட்ரி பாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? பீரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் எங்கடா போனான்? ஒருவேளை அவனுக்கு கையில எங்கேயாவது மாட்டி இருப்பானோ? அவன் கில்லாடிடா, யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டான். ஐயோ பரதேசிங்களா டேய். அட பாவிங்களா டேய். என்னடா இது இப்படி ஒட்டுது? நைட் என்னடா ஃபெவிகாலா சாப்பிட்டீங்க பரதேசிங்களா? ஐயோ. எஸ் கம் இன். டே டெனிஸே தொறடா. குட் மார்னிங். குட் மார்னிங். டே மச்சான், நம்ம காதலி வந்திருக்குடா. ஆஹா, காமினி. என் பொண்ணு. உண்மையாவா? பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அவுட்டிங் எங்கேயாவது போறீங்கன்னா? கண்டிப்பா. அதாவது ட்ரெக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரி ஏதாவது போறீங்களா? இது எதுக்கும் நீங்க போகலனா ஏதாவது ஸ்பெஷலா? ஸ்பெஷலா சாப்பாடு ரெடி பண்றேன். வெளியே போகாதவங்க எல்லாம் லஞ்சுக்கு இருப்பாங்களா? அவங்கெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படின்னா நாங்களும் லஞ்சுக்கு இருப்போம். See you sir. ஓகே காமினி. With pleasure. ஓகே பை. வந்துரு. பாத்து போடா டேய். இன்னைக்கு லஞ்ச் அப்ப பாத்திர வேண்டியதுதான். எஸ் அதான்டா. ஏதாண்டா
இவன் ஒருத்தன். இவனுக்கு என்னடா பேய் பிடிச்சிச்சா? யாருக்கு தெரியும்? ஹே ஏ மச்சான். ஐயோ பரதேசி நாசம் பண்ணிட்டான். என்ன மச்சி? போடா பண்ணி. தேங்க்யூ. என்னடா ஏதாவது கஞ்சா கஞ்சா அடிச்சா? எனக்கு அவளை பார்க்க முடியுதுடா. யார? அவ அழகான பூந்தோட்டத்துக்கு நடுவுல நடந்து வராடா. என்னடா நட்டு கழட்டுச்சா? அவளோட அந்த அழகு. என்னாச்சுன்னு சொல்றா. பாவம். எல்லாத்தையும் முஷ்டலடா. வீடு வரைக்கும் போய் சேர்ந்தா நான் தப்பிச்சேன். ஹலோ, நான் சஞ்சய். அந்த காட்டேஜ்ல தான் தங்கி இருக்கேன். யாருமா இந்த பையன்? ஆஹா, மாட்டணுமா? ஆமா தம்பி, யார் நீங்க? நான் சஞ்சய். அந்த காட்டேஜ்ல தான் இருக்கேன். அதுக்கு இல்ல, பக்கத்து காட்டேஜ்ல தானே இருக்கோம். அதான் இன்ட்ரோடியூஸ் ஆகலான்னு. ஆண்டி, நீங்க திருச்சி தானே? நானும் திருச்சி தான். திருச்சியில எங்க? அது வந்து கோவில் பக்கத்துல. உட்காரு. தேங்க்ஸ் ஆண்டி. எடுத்துக்கங்க சார். தேங்க்யூ. ஓகே மேடம். நாங்க சென்னையில தான் இருந்தோம். இப்ப ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இவ என்னோட மூத்த மக சாண்ட்ரா. இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. சரி அங்கிள். அப்பா ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாரு. சர்வீஸ்ல அவர் இருக்கும்போதே. ஓ நோ, ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எஃப்எம் லக்கி கான்டெஸ்ட்ல வின் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். மொத்தத்துல அட்மாஸ்பியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைச்சோம். அப்புறம் ஏன் அவுட்டிங்கெல்லாம் போகாம காட்டேஜுக்குள்ள இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா ஆனா அவுட்டிங்க்குலாம். அதுக்கு என்ன ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அவுட்டிங் போறேன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பழக்கமில்லாதவங்க கூட சாண்ட்ரா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தம்பி. நீங்க திருச்சியில எந்த இடம்னு சொன்னீங்க? மலைக்கோகை, சாரி, மலைக்கோவில் பக்கத்துல. மலைக்கோவில் பக்கத்துல எங்க? மலைக்கோவில்ல இருந்து லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல. ரைட்ல போஸ்ட் ஆபீஸுக்கு ரைட்ல கே நேரு சார் இருக்காருல்ல, அவர் வீட்டு பக்கத்துல தான். டீ ரொம்ப சூடா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இனி ஒரு சாங் தான் பெஸ்ட். ஆமாண்டா, ஆனா இந்த சாங்ல நானும் அவளும் மட்டும் இருந்தா போதும். அப்போ பேக்ரவுண்ட்ல யாரும் ஆட வேணாமா? அதெல்லாம் பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்டா. ஐட்டம் டான்ஸ் சூப்பரா இருக்கும்டா. எதுக்குடா ஐட்டம் டான்ஸ் எல்லாம்? ஆள் இல்லாத ஒரு காட்டேஜுக்கு போய் கதவு மூணா போதுமே. இந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்குல்லடா. மல்லிகைப்பூ மாதிரி பனித்துளி விழுந்த இந்த பட்டு மெத்த மேல நானும் அவளும் மட்டும். பேக்ரவுண்ட்ல டான்சர்ஸ் வேணுமான்னு டைரக்டர் தான் முடிவு பண்ணோம். सो गया ये जहां सो गया आसमां. மச்சி, வண்டியை ஸ்டாப் பண்ணி ஃபிகரிங் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாமா? என்னடா எதாவது ஆயிடுச்சா? வா போய் பார்க்கலாம். என்னடா மாட்டணுமா? எனக்கு என்னமோ நல்லா மாட்டிக்கிட்டோன்னு தான் தோணுது. டேய் அவனுங்கடா. என்னடா ராத்திரி எல்லாம் உங்களுக்கு தூக்கமே கிடையாதா? மச்சான், பார்த்தா பேட்டரி திருடுங்க மாதிரியே இருக்குதுல்ல. என்னடா பேட்டரி திருட தான் வந்தீங்களா என்ன? திருட உங்க அப்பன்டா. ஏய் போடா போடா டேய். ஐயோ, இப்போ என்னடா பண்றது? ஷட், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இவரை தள்ளி உட்கார வை. நீ போய் நம்ம வண்டி எடு. அப்புறம் நேரா ரெசார்ட் போயிடலாம். ரெசார்ட்டுக்கா? டேய், அவனுங்க நம்மள பாத்துட்டானுங்க. ஆமாடா. கரெக்ட் இல்ல? இனிமே இந்த ஆள் செத்துட்டா நாம தான் மாட்டிப்போம். சரி வா வா சீக்கிரம். லோக்கல் சரக்கு மச்சான். சும்மா பேசிட்டு இருக்காம அவரை உட்கார வைடா. ஏதோ பெரிய இடத்து புள்ள மாதிரியே தெரியுது. பாத்து 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 இருக்கடா காரு. அவசரப்படாத. போதும். உள்ள போதையா இருந்தாலும் ஸ்டீரிங்ல இருந்து கையை எடுக்கல பாரு. கனவுல அவர் வண்டி ஓட்டானா இருக்காரு.
எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரமா இறங்குடா. டேய் சின்ன சிலுக்கு மாதிரி இருந்தாலும் ஆளு பல்கா இருக்கான்டா. இல்லடா. மெது வாடா. யார் அது? என்னடா தூங்கவே மாட்டானா அவன்? ஆமா, இது நீங்க தானே? சரி, இது சஞ்சுவோட மாமா கொஞ்சம் போதை ஆயிட்டாரு. என்ன சொல்ற நீ? இது நம்ம கிருஷ்ணன் சாராச்சே. ஆமா, நம்ம கிருஷ்ணன் சாரு சஞ்சீவோட மாமாவா? அப்படி கூட அருவால. அப்ப மாமாவும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து இங்க ஜாலியா இருக்கலாம்னு வந்திருக்கீங்கல்ல? அது சரி, இப்போ இந்த கிருஷ்ணன் சாரை நீங்க கொண்டு போய் காட்டேஜ்ல சேர்க்கிறீங்களா இல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கணுமா? புரியலையே. அதாவது இவரோட காட்டேஜ்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்களா இல்ல நான் கொண்டு போய் சேர்க்கணுமான்னு கேக்குறேன். நாங்களே சேர்க்கிறோம். மாமா வர்ற வழியில இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் தான் மறந்துட்டேன். ஆமா சொல்லியிருந்தாரு. உங்களை பத்தி கூட நிறைய சொல்லியிருந்தாரு. அப்படியா? சாருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். புரியுது. இந்த ரிசார்ட்டுக்குள்ள நம்புறதே என்ன மட்டும் தான். போட்டுங்களா? இன்னைக்கு இவரு எங்க கூட இருக்கட்டும். ஓகே ஓகே. ஏய் மெதுவாடா. டேய் ஹலோ, ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. தார் அடிச்ச பாக்கி ஏதாவது இருக்கா? ஒரு பெக்கு போதும். கொஞ்சம் பாக்கி இருக்கு. மாமா ஏந்திரிச்சு சரக்கு இருக்கான்னு கேட்டா நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லட்டுமா? வேண்டாம், நான் சரக்கு அடிக்கிறதே நிறுத்திட்டேன். கடவுளே, என்ன சோதனை இது? சரக்க கேட்டா சாரு கிட்ட போட்டு கொடுத்து என்ன வேலையில இருந்து தூக்கலான்னு பாக்குறியா? போடா. இன்னைக்கு பட்னி தான் போட. போய் கமந்தடிச்சு தூங்க வேண்டியதுதான். இந்த ஊர்ல பாரே கிடையாது. பார் இல்லாத ஊர்ல எங்க போய் சரக்கு அடிச்சிட்டு வரானுங்க? நாடு கெட்டு போச்சு, ரொம்ப கெட்டு போச்சு. டேய், அவனுங்க யாரையோ கூட்டிட்டு போறானுங்க பாரா. டேய் டோர் ஓபன் பண்ணடா போடா. டேய் சீக்கிரம் போடா. டேய் பாத்துடா மெதுவாடா. டேய் தொறடா. இருடா திறக்கிறேன். பா ஏத்து வா சீக்கிரம். தொறடா சீக்கிரம். முடியலடா சார், கொஞ்சம் ஸ்டடியா இருங்க சார். யாரும் பாத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் பாத்து டேய் பாத்து இறங்கு. டேய் மெதுவா. அப்படியே தான் மேல போடுறான். அம்மா காலை குத்துவி. நான் தண்டா. அப்பா உன் மாமன் தானே, தைரியமா பண்ணு. இந்த ஆளுக்கு நினைவு வந்தாதான் ஏதாவது சொல்ல முடியும்டா. நடந்துருச்சு, அப்புறம் பாத்துக்கலாம் விடு. டேய் தண்ணி ஊத்தி குடுறா. டேய் இந்த ஆளுக்கு நினைவு வரலன்னா அப்புறம் என்னடா பண்றது? என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? நல்லா மாட்டிக்கு தான் போறோம். அது சந்தேகமே இல்லடா. சரி விடு, விடியட்டும், பாத்துக்கலாம். ஐயோ பாவம், உன் மாமா படுத்திருக்க லட்சணத்தை பாத்தியா? போதும் கொடு. டேய் சஞ்சய், அங்க யாரோ இருக்காங்கடா. வாடா வா 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 வா. யாரா இந்த நேரத்துல? யாரா? நான் பார்த்தேன்டா. சில பேர் இங்க வந்திருக்கிறது இட்ஸ் நாட் ஃபார் செலிப்ரேஷன். வேற ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுதுடா. சம்திங் ராங். உண்மைதான்டா. நாம செலிப்ரேட் பண்ணோம்னா உள்ள இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வாடா. ஒருவேளை ஏதாவது மோகினி பிசாசா இருக்குமா? சொல்லிட்டேன்பா. டேய் யாருன்னு போய் பாருங்கடா. ஏய் டெனிஸ், டேய் ஏந்திரா. டேய் எழுந்துடா. படுத்துக்கிட்டு டேய் எங்க பாருடா. நல்லா மாட்டிட்டோம்டா. ஹி இஸ் மிஸ்ஸிங்டா. இருடா, கட்டில கீழே பாப்போம். ஐயோ டேய் இங்கே இல்லடா. எங்க போயிருப்பாரு? நீ போய் யாருன்னு பாரு.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டு பார்த்தேன். நேற்றுக்கு கொஞ்சம் ஓவரில் ஆமா கொஞ்சம். காஃபி தான் சார். ஓகே. இவங்க 3 பேரும் ஒன்றா வந்ததில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்தால் போதுமே. என்னமோ. அந்த ஆள் இங்க இருந்த விஷயம் இந்த ஆளுக்கு தெரியாதா? பாத்ரூம்ல போய் உட்காந்து யோசிப்போம். டேய் சஞ்சு, இங்க வா வா, சீக்கிரம் வா. இது அவரோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன்டா. ஆமாமாண்டா. இந்த ஆள் எப்படி இங்க வந்தா? ஒருவேளை அவங்களோட ரிலேஷன் யாராவது. அப்போ நீங்க ஜுடிஷியல் சர்வீஸ்ல தான் இருந்தீங்களா? ஆமாம் ஆமாம், 30 வருஷம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் வரைக்கும். அப்புறம் வேண்டான்னு நிறுத்திட்டேன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அது சரி. அப்புறம் இந்த ரிசார்ட்டு, வேற சில பிஸ்னஸ். அங்கிள் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் இருந்தாங்க. சில பிரச்சனைகள் வந்ததுனால நான் தனியாயிட்டேன். இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையான வாழ்க்கை இது. என்னதான் இருந்தாலும் தனியா வாழ்றதுனா எனக்கு முன்னாலே எத்தனையோ வழிகள் இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச வழி இதுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேருடைய வாழ்க்கை தனிமையாகிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன். அதோட பிராயச்சித்தம் தான் இது. சாண்ட்ரா, நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? நத்திங் அங்கிள். சரி, நான் கிளம்பட்டுமா? சரி. என்னோட எஸ்டேட் ஒன்று பக்கத்தில் இருக்கு. அங்கே நான் போய் ஆகணும். எப்போ போகிற ஒரு ஃபார்மல் விசிட். சரி, அப்படின்னா போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. அங்கிள், நைட்டு ப்ரோக்ராம் இருக்கு, அப்ப மீட் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். சாண்ட்ராவையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே. குட் மார்னிங் ஃபாதர். நான் ரெசார்ட்டில் தான் இருக்கேன். ஓகே. டேய் மச்சான், போலீஸ் நல்லா மாட்டோம். ஜமால் ஹுசேன், நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க? கொஞ்ச நாள் இருப்பேன். சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு. பென்னி சார் சொல்லியிருந்தாரு அவளோட அப்பாவும் நீங்களும் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு. என் விஷயத்தெல்லாம் இப்போ அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்போ நீங்கள் கிளம்புங்க. என்ன தேவையாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நல்ல வேலை நம்மளாம் இல்லை. மச்சான் கிளம்பிட்டான். டேய் வாடா வாடா பார்க்கலாம். டேய் வரேன்டா, போடா. டேய் மச்சான் வாடா, தப்ப ஒத்துக்கலாம், சீக்கிரம் வாடா. என்ன சார் போலீஸ் எல்லாம்? என் ஃப்ரெண்டோட பையன் இந்த ஊர்ல கமிஷனரா இருந்தான். இப்போ திருச்சியில இருக்கான். என்ன 2 நாளா பார்க்கல அவன். அதுக்கு தான் இவங்களை அனுப்பியிருந்தான். நாங்க பயந்தே போயிட்டோம் சார். ஓகே, தேங்க்ஸ். என்ன நேத்து ராத்திரி இங்க சேர்த்ததுக்காக. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. சரிங்க சார். சாயந்தரம் நம்ம மீட் பண்ணலாம். எஸ் 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 எஸ். ஓகே சார். அப்புறம் நேத்து ராத்திரி நடந்த சம்பவம்லாம் எனக்கு தெரியும். நாராயணா எல்லாத்தையும் சொன்னா. நீங்க தான் இந்த ரெசார்ட்டோட ஓனர்னு தெரியாம. உங்க வயசு எங்க உருவத்தையும் பார்க்காம என்னோட இந்த உருவத்தை பார்த்து என்ன கிழவனா நினைக்க வேண்டாம். இல்ல சார், உங்களோட செலிப்ரேஷன்ல நான் கண்டிப்பா சார். சரி, ஓகே ஓகே சார். தேங்க் யூ மச்சான். எனக்கு இப்பதான்டா மூச்சே வந்த மாதிரி இருக்கு. சாயா, நான் காலையில உன்னை தேடினேன். எதுக்கு? திருச்சியில எங்க வீடுன்னு ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு? இல்ல, காலையில உங்க கூட உட்கார்ந்து ஒருத்தர் டீ சாப்பிட்டார்ல, அவரு யாரு? ஓ, கிருஷ்ணன் அங்கிளா? உங்க மாமான்னு போய் சொன்னல நீ? இல்ல, நேத்துக்கு அந்த நிலைமையில அதை தவிர வேற வழியே இல்ல. இந்த ரெசார்ட்டே அவரோடதுதான்.
பேரு கிருஷ்ணமேனன், வயசு 55, ரிட்டையர்ட் ஜட்ஜ், எல்லாம் தெரியும். இப்ப பல இடங்கள்ல பல பிசினஸ் அவர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நேத்து ராத்திரி அவரோட பர்ஸ செக் பண்ணி பார்த்தேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். சரி, சாண்ட்ராக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அவ படிக்கும் போது ஒரு அஃபேர் இருந்தது. அவங்கதான் மிஸ்டர் ராகுல். ஆனா அந்த அஃபேர் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவ நீ ஏன் நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல? அது ஒரு படம் பார்த்துட்டு இருந்தாதான். என்ன படம்? ஜுங்காடா. ஓ, எப்படி படம் நல்லா இருந்துச்சா? பரவாயில்ல, டைரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அங்க பாரு சாந்திரா. ஹாய் சாந்திரா. சஞ்சு அங்க. ஹாய். ஹலோ. மச்சான். கொஞ்சம் பாடா. எனக்கு எதுவும் தெரியாதுடா, சீக்கிரமா இருந்து கூட்டிட்டு போடா. சாண்ட்ரா, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்கடா. நான் அவளை காட்டேஜ்ல விட்டு வந்துடுறேன்டா. மெதுவா. பார்த்து சீக்கிரம் உள்ள ஏத்துடா. ஓகே ஓகே. டேய், போயிட்டு சீக்கிரம் வாடா. ஓகே, நான் வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. சரி. எங்கே போயிடாதீங்கடா. போ வண்டிடு சீக்கிரம். கதி கலங்கிடுச்சுடா. சரியான லூசு நினைக்கிறேன். கன்ஃபார்மா ஸ்க்ரூ கண்ட கேஸ் தான். நல்லா மாட்டினான் பையன். ஹலோ சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? பரமேஸ்வரன் சொன்னாரு. உங்களை தெரியும்னு சொன்னாரு. டேய், எங்கடா போறீங்க? வா. பரமேஸ்வரன் யாரா இவன்? வா சொல்றேன். அதோ வந்துட்டாங்களே. நாங்க சும்மா உன்னை பார்க்கறதுக்காக இவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு அட்வொகேட்டாக இருந்ததுனால நாங்கள் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார் சொன்னாரு நீங்க அடிக்கிற கூத்தும் கும்மாளமும். யார் இவர்? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா சார், நீங்க வாங்க. பரமேஸ்வரனை ஏமாத்த பார்க்க வேண்டாம். நீ வச்ச பருப்பெல்லாம் இங்க வேகாது. உன் சொந்தக்காரர இப்படி ஒருத்தரை பத்தி நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கு சான்ஸ் இல்லப்பா. நான் சென்னையில இருக்கேன். ரொம்ப பழைய ஒரு கம்பெனி. நீங்க வாங்க சார், நாம அங்க போய் பேசுவோம். எதுக்கு? உன் திறமையெல்லாம் இவங்களுக்கு தெரியட்டுமே. நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். வாங்க சார். சார் வாங்க. வரேன் சார். எங்கடா கூட்டிட்டு போற? தண்ணியில முக்கிய கொள்றதுக்கா? இன்னும் அது மட்டும் தான் பாக்கி. 4 வருஷமா உன்னை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. இனிமே 2 பேருமா சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கங்க. அந்த சந்தன முதலாளி இருக்கும்போது இனி கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் உனக்கு தருவேன். உனக்காக வேணா 1 மாசம். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடணும். இந்த பரமேஸ்வரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தையை நல்லா யோசனை பண்ணி சொல்லணும். நம்பிக்கை துரோகத்துக்கு கேஸ போடுறது உத்தராகண்ட்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, ஒரே ஐபிசி தான். என் வேலையை நான் கண்டிப்பா கரெக்ட் டைம்ல முடிப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இல்லைன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். தெரியும். இனிமே இந்த 1 மாசம் பூரா நான் இங்க தான் இருப்பேன். இங்க இல்ல, என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பேன்.
டேய் மாமா, உனக்கு என்னதான பிரச்சனை? அந்த அட்வொகேட் எதுக்கு உன்னை தேடி வந்தாரு? உனக்கு அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலன்னா நானும் இதுல கலந்துக்கலாமா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், சில சந்தேகங்கள், அதான் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. இவனை நாங்க 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அந்த ஆளை நாங்க பார்த்ததே இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். ஆனால் இப்போ இவன் ஏதோ மறைக்கிறான் எங்கள் கிட்டேருந்து. அது தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி சுற்றுறதுல அர்த்தமே இல்லை. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டென்னிஸ் வாழ்ந்துக்கு தானே இருந்தான். ஒருவேளை சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரலாம். நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். நான் இந்த உலகத்தில் பல முகங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் நானே எதிர்பார்க்காத மாதிரி எனக்கு கிடைச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுவும் சொல்ல வேணாம். தெரிஞ்சுக்க எங்களுக்கு ஆசையும் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பனோட உதவியால் தான் நான் சென்னைக்கு போனேன். சென்னையில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ப்ளூ மேஜிக் என்ற மியூசிக் கம்பெனியில் எனக்கு அவன் வேலை வாங்கி கொடுத்தான். நல்லா ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்த என்ன கம்பெனி ஒரு ஆல்பம் பண்ண சொல்லுச்சு. 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறேன்னு அக்ரிமெண்ட்டும் போட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டேன். அதுக்கு ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன். ஆனால் ஒரு நல்ல கான்செப்டை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு பல மாதங்களாயிடுச்சு. கையில் இருந்த காசும் தீர்ந்துருச்சு, அக்ரிமெண்ட்டோட டைமும் முடிஞ்சிருச்சு. வாங்கின காசை கம்பெனியில் திருப்பி கொடுக்க முடியல. அதனால் சென்னையில் இருக்கிற உறவு எல்லாத்தையும் முறிச்சுக்கிட்டு நான் ட்ரிவாண்ட்ரத்துக்கே வந்துட்டேன். ஆனால் அந்த கம்பெனி என்னை சும்மா விடலை. அன்னைக்கு வாங்கின அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் 3 லட்சத்தை 5 லட்சமாக வேணும்னு கம்பெனியிலேருந்து சொன்னாங்க. என்னை தேடியும் கிடைக்காததுனால எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் மேலே கம்பெனி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சது. நான் காசு கொடுத்தா தான் அவரால் தப்பிக்க முடியும். அதனால தான் என்னை தேடி வந்தார். 1 மாதம்தான் டைம் கொடுத்துருக்காரு. 1 மாசத்துக்குள்ள பணத்தை கொடுக்க முடியாம போனா அப்போ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ இந்த விஷயத்துல என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் இதெல்லாம் எதுக்குன்னு யோசித்தேன். எப்படியோ 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, நான் அந்த கம்பெனிக்கிட்ட பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல. என்ன எல்லாரும் இப்படியே இருந்து என்னத்தை யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கிறீங்க? நீங்க வந்தது சந்தோஷமா இருக்குதானே? யார் சொன்னாங்க நாங்க வருத்தமா இருக்கோம்னு? நாங்க ஜாலியா தான் இருக்கோம். இல்ல, நாம எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த குழந்தை மட்டும்தான் வருத்தமா இருக்கு. அதனால தான் கேட்டேன். யாரு சொன்னது அவ சந்தோஷமா இல்லைன்னு? அவ எப்பவும் வருத்தப்பட்டு நாங்க பார்த்ததே இல்ல. அப்படி இருந்தா ஓகே. இது வெறும் பாடம் இல்லை, இது என்னோட இதயம். நெல்மணிகள் எல்லாம் கருகி போகும் நேரம் இது. நீ என்னை விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை விட சுகம் கொடுக்கிற ஃபுல் பாட்டில் என்கிட்ட இருக்கு. உன் வருத்தம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு எவ்வளோ காசு வேணுமா நான் தரேன்டா. சொந்தமா ஒரு ஜட்டி வாங்குறதுக்கு காசு கிடையாது. இவன் பணத்தை கொடுக்குறான். நம்ம போடா டேய். இல்லைன்னா அவனை நான் கொன்னுட்டு மச்சானுக்காக நான் ஜெயிலுக்கு போறேன்டா. டேய் அடங்குடா. அந்த கிளாஸை கொடுத்துட்டு யாருன்னு போய் பாரு. கொஞ்சம் ஊத்துறேன்டா. முதல் ஊத்துனதை குடி. டேய் தரேன் தரேன், போய் பாரு. சார் நீங்களா? வாங்க சார். டேய் சார். டேய் சார் சார். ஆஹா, உங்க செலிப்ரேஷன்ல என்னையும் சேர்த்துக்குவீங்கல்ல? கண்டிப்பா சார். நீங்க எங்க கூட சேர்ந்து இங்க வர்றது என்ஜாய் பண்ண தானே. உட்காருங்க சார். டேய் அதெல்லாம் மாத்திரா. டேய் மச்சான், அந்த கிளாஸ் எடு. இந்தாங்க. அது அங்கேயே இருக்கட்டும். டேய் ஊத்துடா. ஊத்துறேன். தேங்க் யூ. எஸ் சார். சார். ஓகே. Cheers. ஆமா, இங்க யாரோ பாட்டு பாடுறத கேட்டேன்னு. இவன் தான் சார். அது நான் கவிதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா நம்ம சஞ்சய் நல்லா பாடுவான் சார். அது கரெக்ட். இந்த பேக்கேஜோட லாஸ்ட் நாள்ல சஞ்சயோட பாட்டு டான்ஸ் இருக்கும். என்னோடதும். உங்களுக்காக நான் ஒரு பழைய பாட்டு பாடுறேன், ஓகேவா? கடவுளே. மிஸ் இந்தியா மிஸ் இந்தியா ஹாரன் சத்தம் கேட்கும் போது வயலேந்து நவுந்து போயேண்டி. டெய்லி நீ மேக்கப்ப அள்ளி அள்ளி போடும்போது இது உனக்கு அது வலிக்கலையா? என்ன சார் நல்லா இல்லையா? கொஞ்சம் வெரைட்டியா ட்ரை பண்ண. என்னங்கடா நல்லா தான்டா பாடினேன்.
டேய் கொஞ்சம் ஆ, அடங்குடா, ஆ, டேய். போதைக்கும் கவிதைக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு கள்ளத் தொடர்பு. ஆ, அது நீங்க சொன்னது கரெக்ட் சார். நாடா கரெக்ட். ஆமாண்டா. போதைக்கும் கவிதைக்கும் இருக்கிறதுக்கான பந்தம் ரொம்ப பவித்திரமான பந்தம். நீங்க சொல்ற மாதிரி கேவலமான கள்ள தொடர்பெல்லாம் ஒன்றும் இல்ல. என்னடா டெனிஸ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பாடிக்க. யாரு வேண்டான்னு சொன்னா? யூ ஆர் ரைட். சில பந்தங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சாய். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெக்கேஷனை கொண்டாட இந்த ரெசார்ட்டுக்கு வந்த நான் இப்போ உங்க கூட நான் இங்க இருக்கேன்ல. புரியலையே சார். புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரெசார்ட்டுக்குள்ள எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா போலீஸ் உங்களை தான் சந்தேகப்படுவாங்க. நீங்க சொன்னது எதுவுமே புரியலையே சார். இந்த ரிசார்ட்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றீங்க? நீங்க யாரையாவது பயப்படுறீங்களா சார்? எஸ், நான் சர்வீஸில் இருக்கிறப்பவும் இப்போவும் எனக்கு தெரியும் மரணம் என்னை இங்கேயும் துரத்துக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு அதை உணர முடியுது. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரிங்க். நீங்கள் போய் தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் சார். முதல்ல இவனை தூக்கி அள்ளி போடணும். ஆமா ஆமா தெரியுது. அப்போ வேற கொஞ்சம் கொடுக்கணும் கேட்டே நீ. போயிருவாரு. என்ன மாதிரியே இருக்கு. நீ ஆடுறியா இல்ல எங்களை ஆடுறியா? டேய் வெளியே வாடா. நீ எனக்கு எதிரா சாட்சியாடா சொல்ற? என்ன? வக்கீல் சார் வந்தாச்சு. பிஸ்னஸில் உன் பார்ட்னரான ஸ்ரீதரை பணத்துக்காக நீ கொன்னுட்ட. IPC 302 மரணம் வரைக்கும் தூக்கு. கரெக்ட் சார். அது அப்படியே இருக்கட்டும். போடா. என்னங்க என்னங்க ஹாய் சார். என்ன சார் இன்னும் தூங்கலையா? இல்லை, என் புது ப்ராஜெக்டை பற்றி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசார்ட்டை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணும். நாம் ஒரு வாக் போகலாமா? ஷியோர் சார். இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரிலாக்ஸ்டாக நாம் ஒரு நாள் உட்காரலாம். ஓகே சார். ஆனால் இந்த ஃபுல் கிரெடிட்டும் ஜீவாவுக்கு தான் சேரும். கிரீன் எஃப்எம்ல. சார் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? அட்டன் பண்ணு. நோ இட்ஸ் ஓகே. ஜீவா வராரு நாளைக்கு. உங்களை பார்க்கதா சார். அவங்களுக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நிறைய ஐடியா இருக்கு. ஓகே, நான் இங்கே தான் இருப்பேன். சரி, காலையில் பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் சார். நானும் ஒரு உஸ்தாது, நானும் ஒரு உஸ்தாது.
என்ன பாரு துத்துரு துத்துரு தூ துத்துரு துத்துரு தூ துத்துரு 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 தூ. இல்ல வேணாம், வேற பாட்டு பாடுவோம். ஒரு நாள் போதுமா இன்று, ஒரு நாள் போதும் நான் பாட இன்றொரு நாள் அடிச்சி, நிறுத்துடா. அழகான பாட்டை பாடி எப்படி கெடுக்கிறான் பாரு. ஏய், எனக்கு என்ன தெரியுமோ அதான் நான் பாட முடியும். அதெல்லாம் கலாச்சினுக்கு அதை புரியுதா? ஏய், நான் மட்டும் ஒழுங்கா பாட கத்துக்க போயிருந்தா ஏசுதாஸை விட பெரிய பாடகர மாதிரி இருப்பேன். தோ வரானே தேவதாஸ். இப்படியே குடிச்சு குடிச்சு கடைசியில ரத்த வாந்தி எடுத்து தான் சாக போறான். வாடா வடிவேலு, என்னாச்சு? ஏதாவது நடக்குமா? என்ன நடக்கணும்? ஓ லவ் தான் போட்டாங் மச்சான், இவன் கண்டிப்பா திருந்த போறதே கிடையாது. என்னெல்லாம் சொல்லி கூட்டின்னு வந்தீங்கடா. 7 நாள் செலிப்ரேஷனு, மான் கறி. எவ்வளவு ஆசையோட வந்தேன்டா. கடைசியில நீ எல்லாம் குளிக்கிறத பார்க்க வேண்டியதா போயிடுச்சேடா பிளடி பெகர்ஸ். டேய் சீக்கிரம் வாங்கடா, பயங்கரமா பசிக்குது. நல்லா தின்ன வேண்டியது, காதலிக்க வேண்டியது, இதை தவிர வேற எந்த வேலையும் இல்ல உனக்கு. ஏய் டவல குர்ரா, இங்க வந்து உங்க 2 பேரும் மேய்ச்சிட்டு இருக்கேன்ல, அதே பெரிய வேலை தான். டேய் முறைக்காம போட. போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் பண்றானுங்க. என்னை பத்தி தெரியாது. என்ன தெரியாது? தேவையில்லாத அவனுக்கிட்ட அடி வாங்கி சாகாத. ஐயோ, என்ன கொடுமடாது, கடுப்பாகுது. எல்லாத்துக்கும் ஒரு மச்சம் வேணும். அங்க பாரு, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தேல. அவங்க நல்லா காதலிக்கட்டும், ஆசை தீர்ற வரைக்கும் காதலிக்கட்டும். ஐயோ, ரூம் எங்கன்னு தெரிஞ்சிருந்தா பாக்கியும் பார்த்துருக்கலாம். ஏண்டா உங்களுக்கு தேவைப்படுமா? என்னதுடா? உன் கையில இருக்கிற பொருள் தான். ஐயா, என்னடா இவன் வெக்கம் கட்டவனா இருக்கான். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இல்ல, இந்த ரெசார்ட்டோட அழகை பார்த்து அப்படியே நின்னுட்டேன். ரொம்ப அழகா இருக்குல்ல, நல்ல ரசனையோட தான் கட்டியிருக்காங்க, ரைட்? நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் சந்தேகம் எதுவும் இல்லல்ல? இல்ல, ஆனா பிளானிங்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. உங்களை நம்பிதான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பயப்படாத. எனக்காக நீ செய்யற உதவிக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பரிசு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. பட் உங்க பிளான் என்னங்கிறது மட்டும் தான் எனக்கு புரியல. நான் யூரோப்ல போய் செட்டில் ஆயிடலன்னு முடிவு பண்ணிட்டேன். எக்கச்சக்கமான பணம். அதனால ஒவ்வொரு நாளையும் நான் கொண்டாட்டத்தோட ஆரம்பிக்க போறேன். எவ்ரி டே சாட்டர்டே நியூ செலிப்ரேஷன். எல்லாம் உங்க இஷ்டம் சார். மேனன் சார் வெயிட் பண்ணிட்டு பாரு. வாங்க சார் போலாம். கம் ஆன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டாலியா உன்னை பத்தி சொன்னா. நம்ம ரெசார்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ஜீவா சொல்லிட்டு இருந்தாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு டிசைனர்னு புரியுது. ஏன்னா இதை பார்த்த உடனே நானே பொறாமப்பட்டேன். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம டாலியா நிறைய சொல்லிருக்கா. நல்லபடியா தானே சொன்னா? கண்டிப்பா சார். உங்க பிசினஸ் பத்தி தான். கரெக்டு தான். ஆனா இப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ப்ராசிக்யூட்டரா இருக்கும்போது 4 மாசம் கர்ப்பிணியா இருந்த என் மனைவியோட மரணம் என்னை ரொம்ப சதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவளோட அப்பாவும் இறந்து போனதுனால எல்லாம் என் தலைமையில வந்து விழுந்துருச்சு. சாரி சார், நான் பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். இதெல்லாம் யாருக்காகன்னு இப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு பின் தலைமுறை கூட கிடையாது. எனக்கு ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. ப்ராஜெக்டோட மற்ற விஷயத்தை பற்றி ஒரு பிளான் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். அதுக்கப்புறம் நாம ஒன்றா உட்காரலாம். ஓகே சார். பாய். ஓகே சார். மற்றவங்க சொல்லும் போது தான் ஒரு விஷயம் நல்லா புரியுது. நமக்கு முன்னாலேயும் இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சாட்சியங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த கண்ணால் பார்க்குற அழகெல்லாம் அதுக்கு இருக்காது.
என்ன தொல்லை பண்ணாம கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? இது நீ தொல்லை நினைச்சேன்னா இந்த அழகான இயற்கையை எப்பவுமே நம்மளால ரசிக்க முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற உறவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரத்த பந்தமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மனுஷனுக்கு எந்த கவலையும் வராது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உறவுகளுக்கு இங்க மதிப்பே இல்லையா? இல்ல வேதனை எங்களுக்கு புரியாதா? இந்த இடத்துல நான் தேவையில்லாம யாரையும் குத்தப்படுத்த விரும்பல. நான் மறக்கணும். என் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் மறக்கணும். உன்னால மறக்க முடியும்னு தோணுதா? என்னைக்குமே மறக்க முடியாத நினைவுகள் தான் நமக்குள்ள இருக்கு. ஆனா அந்த நினைவுகள் எல்லாத்தையும் நீ அழிச்சே ஆகணும். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம் தான் மறதி. அன்னைக்கு ஏதோ தெரியாம ஐம் சாரி. போன் அடிக்குதுடா. யார் காலங்காத்தாலே போன்ல? அந்த மேனேஜர் தான்டா. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? அவனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பானுங்களோ? அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்ல. அதுக்கு டைம் எங்க மச்சி அவனுங்களுக்கு இருக்கே? பொண்ணுங்க மேல பைத்தியம் முடிச்சுலாம் சுத்துறானுங்க. எது கூப்பிட்டாங்க? நம்ம ப்ரோக்ராம பத்தி விசாரிக்க தான். ஓஹோ. டேய் அங்க பாடுற. போச்சா ஏண்டா வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? ஏண்டா அவங்களுக்கு உன் பொண்ணு வயசு இருக்கு. நீ போடா தாடி. பாக்காத ஒண்ணும் தெரியாது. கிளம்பு போடா டேய். ஹலோ சார். என்ன ஒரு கள்ளச்சிரிப்பு? இல்ல சார், இவங்க அக்காவுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, அதை பத்தி பேசிட்டு இருந்தான். நீங்க நாளைக்கு ஃப்ரீனா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஷோ சார், ஃப்ரீ தான். ஆமா சார், ஃப்ரீ தான். அப்போ காலையில கிளம்பலாம். ஓகே சார், ரைட் சார். என்னடா இது, எங்க போலான்றது? போலாம், போய் பாப்போம். அந்த பையன் யாருன்னு அப்புறம் தேடி பார்க்கலையா? இல்ல சார், சாண்ட்ராவுக்கும் அதுக்கப்புறம் விருப்பம் இல்ல. அந்த பையனை இவ ரொம்ப நம்பினா, அதனாலதான். கரெக்டு தான். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வேற ஏதாவது யோசிக்கலாம்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா உண்மையிலேயே ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவகிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. சாண்ட்ரா, என்னாச்சு? என்னமாச்சு? என்ன சொல்லுமா? என்னமா? பயப்படாதம்மா. ஒண்ணும் இல்ல சாண்ட்ரா, தைரியமா இரு. என்னடா இது? அரண்மனை பார்த்தா தெரியல? பெத்தவங்க தவிக்க விட்டுட்டு போன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஃபாதர் டாமினிக் அவர் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ அப்படி. அப்புறம் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தான் கொடுக்குறேன். நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே இவங்களுக்காக தான். வணக்கம் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க. ஒன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன்.
பணம் மொத்தமும் தீர்ந்து போச்சு. கரெக்டா கொடுத்துட்டு இருந்தவங்க கூட கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அதுக்கு என்ன ஃபாதர், நாளைக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல நிறைய பேர் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாம் குழந்தையோட போட்டோ எடுத்து அத பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. அது Facebook, WhatsApp. அதேதான். எவ்வளவு லைக் கிடைக்கணும் பாக்குறதுக்காக தான். பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தைங்கள்னு அவங்களுக்கு தெரியல. நான் மறந்துட்டேன் ஃபாதர். இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பசங்க. இவ்வளவு தூரம் வர்றதுனால இவங்களை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம். சந்தோஷம். இந்த வயசான காலத்துல பசங்க கூட தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா? அது ஃபாதர், நல்ல விஷயம்தான். நம்ம மனசு குழந்தையாயிடும். எல்லாரும் சொல்றாங்க நான் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரின்னு. ஜான்சி இப்போ எப்படி இருக்காங்க ஃபாதர்? எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ இருக்குங்கிற ஒரே நிம்மதி தான். அப்படியெல்லாம் நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம் ஃபாதர். நீங்கள் எங்கள் கூட தான் இருந்தாகணும். ஒரே ஒரு ஆசை பாக்கி இருக்கு. அவனை ஒரே தடவை பார்க்கணும், அவளோட மகனை கிறிஸ்டோஃபரை. அதுக்கப்புறம் ஜான்சியை அவங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவனை கண்டுபிடிச்சிடலாம் ஃபாதர். என்னை தேடி அவன் வருவான் எப்போ வேணாலும். ஜீசஸ், அவனை எப்படியாவது கொண்டு வந்துருங்க. ஆமா, நீ பாக்குறியா ஜான்சிய? வா. ஓகே ஓகே, நீ காலையில் ரிசார்ட்டுக்கு வந்தால் போதும். நான் இங்கே தான் இருப்பேன். ஓகே, குட் நைட். Here we go, yo. வணக்கம் சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னையா பண்ண சொல்ற? மாறி மாறி வர்ற கவர்மெண்ட் நம்மள தானே பந்தாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஊருனா நாளைக்கு வேற ஊரு. எங்க போனாலும் நம்ம வேலையை நாம செய்யணும், அவ்வளவுதான். சாதாரணமா வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை தான் இப்ப சட்டசபையில நடக்குது. அத ஜனங்களும் வீட்டுல உட்காந்து பார்த்து ரசிக்கிறாங்க. சரி, அதை விட சாரோட வில்லா இது, அதை நான் பாக்கணும். அது பழைய காட்டேஜ் தான் சார். அது அவுட் சைடர்ஸ்க்கு யாரும் கொடுக்க மாட்டோம். என்ன அது திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? சரக்கு ஓவர் அடிக்கிற போல. என்ன நீ ஹைட் கம்மி ஆயிட்டே வர? வயசாட்டு இருக்குல்ல சார், அதான். இனிமே ஹீரோவெல்லாம் பண்ண முடியுமா? ஏதாவது பண்ணி வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். சும்மா சொல்றேன் சார். இவன் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு ஜீரோ தான். சார் இருக்காரு, நீ சைலண்டா இருக்கேன், இல்லைன்னா வாயை கழிச்சு வெத்தலை பார்க்க போட்டுருவோம். சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஊருக்குள்ள என்ன பார்த்தா கொலை பண்ணவனு கும்பிடு போடுவான். உன்னை குப்புற போட்டு மதிப்பேனா? மரியாதையா போயிடு. பட. போலாம். ரைட். பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. பின்னாடி போலாம். பின்னாடி போங்க. போலாம் போலாம் போலாம். ஹலோ சார். உட்காரு. தேங்க்யூ சார். நீ நடந்து வரும்போது என் பழைய நண்பனை தான் ஞாபகம் வருது. போன தடவை பார்த்ததை விட ரொம்ப இழைச்சிட்டீங்க. போன தடவை நீ சொல்றது 1 வருஷம் ஆச்சு இல்ல? ஏதாவது அர்ஜென்ட்டான விஷயம் இல்லைன்னா நைட்டு ஏன் கூப்பிட போறீங்க? ஓ, இவ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா? நான் இப்பவும் குழந்தைன்னு தான் சார் சொல்லிட்டு இருக்காரு. சில சந்தேகங்கள், அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், அவன் இங்க தான் இருக்கான். அவன் திட்டம் என்னங்கிறது எனக்கு புரியல. பார்க்கலாம் சார். இனிமே எல்லா ஃபங்க்ஷன்லயும் நானும் உங்க கூட இருப்பேன். அந்த சமயக்கார பயலுக்கு இந்த சரக்கை கொடுக்க வேண்டாம். நீ எனக்கு மட்டும் ஊத்து. மேனன் சாருக்கு தெரிஞ்சா என் வேலையா போடுங்க. இந்த வேலை போனா நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல வேலை நான் வாங்கி தரேன். ஹோட்டல்ல மாவு அரைக்கிற வேலை. சார் ஸ்லோவா அடிங்க சார், மேல போட போறீங்க. கவலையே படாத, அவ்வளவு சீக்கிரமா நான் போக மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா சரக்கு அடிக்கணும், நல்லா சாப்பிடணும், அப்புறம் தூங்கணும். ஊத்துறா. அப்படி போடு. அப்ப இங்க உட்காந்து இதான் பண்ணிட்டு இருந்தீங்களா? அங்க செலிப்ரேஷனுக்காக மீட்டிங் நடக்கும்போது நீங்க யாருக்கும் தெரியாம இங்க செலிப்ரேட் பண்றீங்களா? நோ, மேனேஜர் கூப்பிட்டாருன்னு தான் வந்தனா. கம்ப்ளைண்ட் பண்ணிராதனா? கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
இவனை வெளியில அனுப்புற வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போடா இங்க இருந்து. குடி குடி. நைட்டு இங்க முடிஞ்சிடும். வேணும்னா ஒரு பெக்கு போட்டுக்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஓகே. பரவாயில்ல, வெறுங்கையோட வராம கிளாஸ் எடுத்துட்டு வந்திய. சீக்கிரமா ஊத்து. இவனுக்கு கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட் தான். அவனுக்கு ஊத்திட்டு எனக்கு கொஞ்சம் ஊத்து. நான் இதை ஊத்திக்கிறேன். ஏன் கூட உட்காந்து தண்ணி அடிக்கிறவன் வாந்தி எடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதானே சரக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். Cheers. சார் இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் சார். சரக்கு பத்தாதா? அப்படின்னா வா நம்ம பாருக்கு போய் சரக்கு அடிக்கலாம். டேய் இருக்கிறத முடிச்சுட்டு போலாம்டா. குடி குடி, முதல்ல குடி. குடி குடி. ஹலோ, உன் முடிவை நீ இன்னும் சொல்லவே இல்லை. நான் வரேன். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். 1-2 விஷயங்கள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. அது முடிஞ்ச உடனே சென்னைக்கு தான். யாரா ஃபோன்ல? அன்னைக்கு வந்தான். ஓ, காசு இருந்தால் உடனே செட்டில் பண்ணிருக்கலாம். என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலடா. டேய் தைரியமா இருடா. கிருஷ்ணமேனன் சார் கிட்ட நம்ம பேசலாம். உனக்கு என்ன பைத்தியமாடா? கொஞ்ச நாள் பழக்கப்பட்டவர்கிட்ட எப்பறம் இவ்வளோ காசை கேட்கறது? டென்னிஸ் சொன்னது உண்மைதான். நாளைக்கு இங்கேருந்து நம்ம போயிடுவோம். மறுபடியும் நம்ம பழைய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தினமும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? சார், சார், என்னாச்சு? ஒண்ணுமே தெரியல. தெளிவா யாரும் எந்த விஷயம் சொல்லவும் இல்லை. இந்த ரெசார்ட்டோட ஓனர் கிருஷ்ணமேனன் சார் இருக்காருல்ல, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டாடலான்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். பெஞ்சமின் சாரோட அனுமதி கிடைக்காம யாரையும் நான் வெளியே விடவே முடியாது. சார் நீங்களாவது சொல்லுங்க, மேனன் சாருக்கு என்னதான் ஆச்சு? இந்த போலீஸ்காரங்க சாரோட ரூமுக்கு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கெஸ்ட்டுங்க முன்னாடி எங்களுக்கு மானமே போகுது சார். அவங்க கிட்ட எங்களால பதில் சொல்லவே முடியல. சொல்லுங்க சார், அவரோட சாவுக்கு யாரு காரணம்? நீங்க ரொம்ப நாளா சார் கூட இருக்கீங்கல்ல, சாருக்கு யாராவது எனிமீஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? தெரியாது, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. யூ ஆர் த மேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம் இல்ல? வாடா. உனக்கு இவனை தெரியுமா? ஆமா, கிரீன் எஃப்எம்மோட மார்க்கெட்டிங் ஹெட். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரெசார்ட்டோட பேக்கேஜ் கோஆர்டினேட் பண்ணோம். அந்த அளவுக்கு தான் பழக்கமா? புதுசா ஒரு பிசினஸ் பிளான் பண்ண சார் எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. ஏன்னா நாங்க இங்க பண்ண மார்க்கெட் பிராண்ட் ரொம்ப சக்சஸ் ஆச்சு. சார் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாரு. அதை தவிர இந்த மர்டரை பிளான் பண்ண உன்னோட சப்போர்ட் இருக்குன்னு சொன்னா உன்னால அப்ஜெக்ட் பண்ண முடியுமா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. இனி நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். சென்னையில நம்பர் 1 பிசினஸ் குரூப் மிராஸ் 6 அப்படிங்கிற கம்பெனி இந்த ரெசார்ட்டை சொந்தமாக்க ஆசைப்பட்டுச்சு. அதுக்காக அந்த கம்பெனி அப்பாயிண்ட் பண்ண ஆளு தான் இந்த ஜீவா. பெரிய ஒரு கமிஷன் கொடுக்கறதாவும் அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ரெசார்ட்டை விற்கிறதுக்கு மேனன் சாருக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் டாலியாக்கு அவன் வலைய விரிச்சான். டாலியாவும் அந்த வலையில விழுந்துட்டா.
வைக்க மாட்டேன்னு மேனன் சார் சொன்னதும் அவரை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற வழியும் தெரியல. இதானே நடந்துச்சு? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இந்த மர்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சார், டாலியா சொன்னது உண்மைதான். இந்த மர்டர் நான் தனியா தான் பண்ணேன். எஸ், ஷீ இஸ் இன்னசென்ட். இத ஓ வாயால சொல்லணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். நீ தனியா தான் அதை பண்ணிருப்பேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கே ஜீவா. எதுக்காக மேனன் சாரை கொன்ன? சொல்லுங்க மிஸ்டர் ஜீவா. ஒழுங்கா சொல்லு, சார் கேக்குறாருல. வேண்டாம் ஜமால், ஜீவா சொல்லுவாரு. கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அப்படி நடந்துச்சு. நடந்துருச்சா? பொய் சொல்லாத. பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க. இது ஒரு ரெசார்ட். இத போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கிடாத. ஜமால் கை வச்சாருன்னா நீ எல்லாம் தாங்க மாட்ட. 1 hour கொடுங்க, எல்லாத்தையும் சொல்ல வச்சிடுறேன். ஆமா, கிழிப்பா இவன். சும்மாறா. ஒரு ரெசார்ட் அந்த ஓனர் விக்கலன்னா அவரை நீங்க கொன்னுடுவீங்க. இது ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லையே. சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்புக்காக தான் இந்த கொலைன்னு நான் சொன்னா அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்க மிஸ்டர் கிறிஸ்டோபர். ஃபாதர் டாமினிக்கோட ஆர்ஃபனேஜ்ல இருந்து செவ்ரேரி குதிச்சு போன அந்த பழைய பையன் கிறிஸ்டோபர்ல இருந்து அப்புறம் நீங்க ஜீவாவா மாறினது, இந்த கதை எல்லாமே எனக்கு தெரியும். ஆர்ஃபனேஜோட ரிப்போர்ட்லயும் உன்னை பத்தின டீட்டெயில்ஸை ரொம்ப விலாவரியா எழுதியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ டெல் மீ, என்னதான் உன்னோட நோக்கம்? எதுக்காகன்னு சொல்லு. நான், என் அப்பா, என் அம்மா, அந்த அழகான கூட்ட கலைச்சவன் தான் இந்த கிருஷ்ண மேனன். எங்க முன்னாலேயே என் அப்பாவோட ஃப்ரெண்ட அவன் கொன்னான். அந்த குற்றத்தை என் அப்பா மேல சுமத்தி என் அப்பாவுக்கு அந்த ஆளு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான். அந்த வயசுல எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. எங்க போறதுன்னு தெரியாது. என்ன ஃபாதர் டாமினிக் தான் தன்னோட ஆசிரமத்தை கூட்டு வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே செஞ்சு கொடுத்தாரு. உட்காருங்க உட்காருங்க. அவங்க கூட போய் விளையாடாம நீ ஏன்பா தனியா இருக்க? எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். அவங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக சீக்கிரமா வருவாங்க. வா, இங்க பாரு. இவங்களும் உன்ன மாதிரியான பசங்க தான். ஆனா இவங்க முகத்துல ஏதாவது வருத்தம் இருக்கான்னு பாத்தியா? இந்த வயசுல நாம எதையாவது தொலைச்சிட்டோம்னா இனி உள்ள காலம் எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றிக்கிற காலம் வரும். நீங்க வெளியே போய் விளையாடுங்க. வா. எனக்கு அவனை கொல்லணும். என் குடும்பத்தையே நாசம் பண்ண அவனை கண்டுபிடிச்சு நான் கொன்னே தீரணும். நான் இருக்கேன்டா உன் கூட. முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். குதிடா. எனக்கு அந்த ஆள் மேல இருந்த பகை என்ன அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தது. அப்போ உதவி செய்ய கடவுள் எனக்கு ஒரு ஆளை கொடுத்தாரு. அவரோட அடைக்கலத்துல எங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்கா இருந்தாலும் அவனை கொன்னே ஆகணும். அதை தவிர வேற லட்சியமே இல்லை. நாட்கள் வாரங்களாய் மாசங்களாய் வருஷங்கள் கடந்து போச்சு. கிருஷ்ணமேனனை பத்தி விசாரிச்ச போது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டோம். இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானோ நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆளை நெருங்க நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா எதுவும் நடக்கல. அந்த சமயத்துலதான் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு டாலியா சம்மதிச்சா. யாருக்குமே தெரியாத இந்த ரெசார்ட்ல இப்படி ஒரு கான்டெஸ்ட் பிளான் பண்ணதே அதுக்காக தான். அவன் கதையை முடிக்க நான் நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடி அவனை கொண்டு இருப்பேன். ஆனா மரணத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பயம், அத பல தடவை அவன் முகத்துல பார்த்தேன். அதுதான் என் லட்சியம். அழகான எங்க குடும்பத்தை அழிச்சு என்ன அனாதனாக்குனதுக்காகவும் என் அப்பாவுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுத்ததுக்கும் நடப்பணமா வாடுற எங்க அம்மாவுக்காகவும் அவனை கொலை நான் முடிவு பண்ண. அந்த லட்சியத்தோட தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வேற யாரோ அவனை கொண்டுட்டாங்க.
அந்த கொலைகாரன் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவனுக்கு என்ன மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கலாம். கிரேட், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. சினிமாக்கு கதை சொல்ற மாதிரி பர்ஃபெக்ட்டா கதை சொல்ற. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி அப்பா தாத்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம ஃபாதர் டாமினிக்கோட ஆர்ஃபனேஜ்ல ஜாலிங்கிற பொண்ணால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆண் குழந்தை, அவன் வளர்ந்து பெரியவனாயி என் முன்னாடி வந்து இந்த கதையை சொல்லும் போது, உன்னோட 10வது வயசுல உன்னை அனாதையாக்கி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண உன்னை தூக்கி போட்டு போன உங்க அம்மா தானே அது? பார்த்து நீயே சொல்லு. நீ சொன்ன கதையில கிறிஸ்டோபரோட அம்மா தான் இவங்க. உன் கூட சேர்ந்து ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்ச கிறிஸ்டோபரோட அம்மா ஜான்சி. சரி, இப்ப சொல்லு, நீ எதுக்காக மேனன் சாரை கொல்லணும்? பணத்துக்காகவா இல்ல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காகவா? சொல்லு, கிறிஸ்டோபர் எங்க இருக்கான்? எஸ், ஐ அம் கிறிஸ்டோபர். ஆமா சார், ஜீவா தான் கிறிஸ்டோபர். ஜீவா என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு. ஷட் அப், போடிங்க இருந்து. நேத்துக்கு ப்ரோகிராம் முடிஞ்சப்போ நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க? நாங்க டின்னர் முடிச்சிட்டு ரூம்ல தான் சார் இருந்தோம். எனக்கு என்னமோ கொன்னது இவனுங்க தான் தோணுதுடா. சும்மாறா. கிறிஸ்டோபர் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். மேனன் சாரை கொன்ன கிறிஸ்டோபர். காமினி, நல்லா பார்த்து சொல்லு, இவங்க தானே அது? நேத்து நீ பார்த்தாலு? தெளிவா தெரியல சார். தெரியும்னா தைரியமா சொல்லுமா. மேனன் சார் நம்மோட தெய்வம். நீ பார்த்தது இந்த பரதேசியே தானா? இருட்டா இருந்ததால தெளிவா என்னால எதுவும் பார்க்க முடியல சார். நிரபராதியான அப்பாக்கு திருட்டு கேஸ்ல தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. நடப்பணமான அம்மா. சின்ன வயசுல நீ அனாதை ஆயிட்ட. எல்லாருக்கும் தோணக்கூடிய அதே பழி வாங்குற புத்தி தான். ஆனா செஞ்ச தப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். சாவு நெருங்கிட்டு இருந்த ஜான்சிங்கிற அம்மாவை சிகிச்சை கொடுத்து உயிரை காப்பாத்தினாரு. தொலைஞ்சு போன அவங்க மகனை எவ்வளவோ தேடி பார்த்தாரு, மன்னிப்பு கேட்டு அவங்கள திரும்பி ஒப்படைக்கிறதுக்காக. ஆனா தொலைஞ்சு போன எதுவுமே திரும்பி வந்ததே கிடையாது. செஞ்ச தப்புக்காக மேனன் சார் நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டாரு. இது எதுவுமே தெரியாம எஃப்எம் கான்டெஸ்ட வச்சு மேனன் சாரோட ரெசார்ட்ல ஒரு ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணி சாரை கொல்றதுக்காக அதி பயங்கரமான மாஸ்டர் பிளானை உருவாக்குன அந்த நபர் தான் கிறிஸ்டோபர். இது உன்னோட பர்ஸ் தானே? இல்ல. உன்னோடதா? உன்னோடதா? டேய், இது உன் பர்ஸ் தானடா? உந்துதானே? தேங்க்ஸ் ஃபார் த ட்ரிங்க். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட் சார். உன்னோட தானே இந்த பர்ஸ், மிஸ்டர் கிறிஸ்டோபர்? எஸ், நான் தான் கிறிஸ்டோபர். அவனை கொல்றதுக்காக தான் இந்த ரெசார்ட்டுக்கே நான் வந்தேன். என் அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என் அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்காம பண்ணிட்டான். அவனை கொன்னு பழி தீக்கிறதுக்காக தான் இந்த ரெசார்ட்டுக்கே நான் வந்தேன். அதுக்காக தான் இந்த டிராமா. ஆனா எனக்கு முன்னாடியே யாரோ இதை செஞ்சுட்டாங்க. அவனை என் கையால கொல்ல முடியாம போயிருச்சு. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க தான் இவ்வளவு ஜீவாவும். அவனை யாரோ கொன்னுட்டாங்கடா. எனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. நீ வா.
இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்களை விட்டுருங்க. இனி ஜீவா எங்க அம்மாவை பார்த்துப்பான். ஆனா எங்க அம்மாவை அவன் தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாம போயிடுச்சு. எல்லாமே அழிஞ்சு போச்சு. எங்க குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சது அழிக்கப்பட்டது மிஸ்டர் கிறிஸ்டோபருங்கிற டென்னிஸால தான். பரமேஸ்வராங்கிற கம்பெனி வக்கீல் ரெசார்ட்டுக்கு வந்ததுமே உன் பாதி பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு. திடீர்னு அவர் அங்க வந்ததால உன் பிளான்ல கொஞ்சம் தடையாயிடுச்சு. தண்ணி அடிச்சுட்டு போகும்போது உங்கள யாரோட பர்ஸோ மேனன் சாருக்கு கிடைச்சிருக்கு. சாண்ட்ராவும் மேனன் சாரோட வில்லால யாரையோ பார்த்து கத்துனா. அந்த நேரத்துல சாருக்கு உங்கள யாரோ தான் பர்ஸ் எடுக்க வந்திருக்கீங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பர்ஸ் உங்க 3 பேர்ல யாரோடதுன்னு மட்டும் அவருக்கு தெரியல. அதை யாருன்னு தெரிஞ்சுக்கதான் உங்களை கூட்டிட்டு ஃபாதர் டொமினிக்க பார்க்க போனாரு. அங்க வச்சுதான் உங்க 3 பேர்ல நீ தான் கிறிஸ்டோபர்னு மேனன் சார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. ராத்திரி ரகசியமா நீ போய் உங்க அம்மாவை பார்த்தத ஃபாதர் என்கிட்ட சொல்லிட்டாரு. யார் அது? அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் சார் என்ன வர சொன்னாரு. அதுக்கப்புறம் என் ஆளுங்க பரமேஸ்வரனை தூக்கிட்டாங்க. பல வருஷமா மனசுக்குள்ள பழி வாங்கணும்னு இருந்தேன். அதுக்கான டைம் வந்துருச்சு. என் வேலை முடிஞ்சதும் நான் அங்க வந்துடுவேன். நீ சீக்கிரம் இங்க வரணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா. என்ன இருந்தாலும் உங்களால அந்த ஆளை காப்பாற்ற முடியல. என்னால அவனை கொல்லவும் முடியல. இப்ப உண்மையிலே எனக்கு அந்த வேதனை இல்ல. என வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது எல்லாம் அந்த ஆள் அனுபவிச்சுட்டான். என் அம்மாவை அவன் காப்பாத்தினான். எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கான். அந்த ஆள் உயிரோட இருந்திருந்தானா ஒருவேளை அந்த ஆளை நான் மன்னிச்சிருப்பேன். அந்த ஆள் பண்ண எல்லா தப்புக்கும் அந்த ஆளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மாதிரி எத்தனையோ எதிரிகள் அந்த ஆளுக்கு இருப்பாங்க. உங்களால முடிஞ்சா ஜட்ஜ கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிங்க. இல்லைன்னா அந்த குத்தத்தை என் தலையில கட்டி வைங்க. நான் அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன், அனுபவிக்கிறேன். என்னால் அதை கண்டிப்பா அனுபவிக்க முடியும். ஜமால் சார், ஹலோ. மேனன் சாரை கொண்டது யாருன்னு உனக்கு பார்க்கணும்ல? நான் செஞ்ச தப்புக்காக நீ இப்போவும் என்னை தண்டிக்கலாம். ஆனால் அதுக்கு கடவுள் என் பொண்டாட்டியோடவும் எனக்கு பிறக்காம போன என் குழந்தையோடைய உயிரையும் எடுத்துட்டான். எல்லாத்துக்கும் இன்னைக்கும் நான் பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னையும் உன் அம்மாவையும் நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு உன் அம்மாவை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடேன். எல்லா தப்புகளையும் நீ மன்னிச்சினா நான் சாகிற நேரத்தில் மன நிம்மதியோடு சாக முடியும். இப்போ என் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் வாரிசு.
உங்களை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நீங்க இவனுக்கு ஹெல்ப் மட்டும் தானே பண்ணீங்க. என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே சார். சார், இந்த கெஸ்ட்டுங்களெல்லாம் இனிமேலாவது அனுப்பலாம்ல? சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். இவங்க 3 பேரும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய். அதை மறந்துறியா? இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்க நடக்கவே இல்லை. இது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். அவ்வளோ. ஓகே சார். ஜமால், எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. கிளம்புங்க கிளம்புங்க போங்க. இனிமே தான் கொண்டாட போறோம். எவ்வளவு தூரம் குடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் குடிக்கணும். ரம் இல்லையா சார்? யோ, நீ சும்மாரியா? ஆனா இவனுக்கு அது மேரேஜ் செலிப்ரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எங்க ரிசார்ட்டுக்கு நீ செலிப்ரேட் பண்ண தான் வந்த. கடைசியில இப்போ ரிசார்ட்டோட ஓனராவே ஆக போறேன். யாரு கூடயாவது போனா இல்ல என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஹேய், நீ அந்த பாட்டை பாடுறா சார், நான் டியூன் பண்ண பாட்டா? அதேதான். ஏ மிஸ் இந்தியா, மிஸ் இந்தியா, ஹாரன் சத்தம் கேட்கும் போது ரோடில இருந்து நான் உந்திடி. டெய்லி நீ மேக்கப் அள்ளி அள்ளி பூசும் போது முகம் வலிக்கலையா? Thank you.